தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் நெருப்பூர் என்னுமிடத்தில் மார்ச் 1ஆம் தேதி யானை ஒன்று கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விசாரணை என்ன ஆனந்த்? வணக்கம். தர்மபுரியில் யானை வெட்டப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை தாக்கல் செய்த அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை எனவும் இது தொடர்பாக அதிருப்தி தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் வனத்துறை உரிய முறையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக எல்லையான தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரை அடுத்த நெருப்பூர் என்னும் இடத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி யானை ஒன்று கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த யானை தரிசனத்திற்காக வேட்டையாடப்பட்டதாகவும் ஆதாரங்கள் அளிப்பதற்காக அதன் உடல் மீது தீ வைத்து எரிக்கப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக 3 சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு இது தொடர்பாக இந்த சம்பவத்தை விசாரணைக்கு எடுத்தது. இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தருமபுரி மாவட்ட வன அதிகாரி ராஜாங்கம் காணொலி மூலமாக ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் யானை வெட்டப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரிடமிருந்து டெட்டனர் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் வனத்துறையின் இந்த அறிக்கையை தாக்கல் செய்த பொழுது இதனை நீதிபதிகள் ஆரம்பத்தில் காட்டமாக பார்த்து இந்த அறிக்கை முழுமையாக இல்லை எனவும் பல முரண்பாடுகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.